இந்த வீடியோல ஓஷோ சொன்ன ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதாவது நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை செய். நீ எப்படி வாழணும்னு விரும்புறியோ அப்படி வாழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தனக்கானதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அது பேரண்ட்ஸ் சொல்றது, டீச்சர் சொல்றது, இவங்க சொல்றதை தான் அந்த குழந்தை செஞ்சாகணும். ஸோ அங்கேயே அந்த ஸ்பிளிட் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை என்ன செய்யணும்னு விரும்புதோ அதை அதால செய்ய முடியாது. ஆனா அங்கேருந்தே அந்த அங்கேருந்தே அந்த பிளவு, அந்த மைண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. அதாவது ஒண்ணு, மனதுடைய ஒரு பாகம் ஒன்னா ஒரு விஷயத்த செய்ய அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இந்த சொசைட்டி இன்னொரு விஷயத்த அது உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இன்னொரு விஷயத்த செய்யின்னு சொல்லி உன்னை புஷ் பண்ணுது. அப்போ அங்க இந்த இரண்டு பிளவுகளுக்கும் நடுவுலையே போராட்டம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால நீ யார் சொல்றதையும் கேட்காத. அது ஜீசஸ் ஆகட்டும், புத்தாவாகட்டும், இல்லை கிருஷ்ணாவாகட்டும், யார் சொல்றதையும் நீ செய்யணும் இல்லை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய உணர்வு என்ன சொல்லுதோ அதை நீ செய். அப்படி நீ செய்யும் போதே உனக்குள்ள எந்த ஒரு பிளவுமே இருக்காது. அங்க எந்த ஒரு நீ ஸ்பிளிட் ஆக மாட்ட. அப்போ நீ ஃபுல்லா டோட்டலா இருப்ப. நீ ஒரே மனசா ஒன்னா இருப்ப. அடுத்தவங்க சொல்றதை கேட்காம உன்னுடைய உணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ வாழு. அது என்ன செய்யணும் சொல்லுதோ அதை நீ செய் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணமா என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்ல நடந்த ஒரு இதையே பார்க்கலாம். அவருக்கு +2 முடிச்சுட்டு நேவில சேரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவங்க அப்பா அவரோட ஆசை தன் பையன் லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவரை லாயருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஆனா இவரோட ஆசை மனசுல இன்னும் ஒரு ஏக்கமாவே இருக்கு. லாயருக்கு படிச்சாரே தவிர அவர் லாயரா ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஏன்னா அவரோட உணர்வு ஒரு விஷயத்த சொல்லுது. ஆனா பேரண்ட்ஸ் அதுக்கு வேற ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயத்த அவங்க மேல திணிச்சிடுறாங்க. அப்போ இரண்டுக்கும் நடுவுல போராடி அவரால் தான் ஆசைப்பட்ட மாதிரியும் ஆக முடியல, பேரண்ட்ஸ் ஆசைப்பட்ட மாதிரியும் அவரால் அந்த இதுலயும் போக முடியல. ஸோ இதுதான் மனுஷங்களுக்கு நிறைய பேத்துக்கு நடக்கிற ஒரு விஷயம். இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்போ பேரண்ட்ஸை எதிர்த்து பேசணுமா, இல்லை வீட்டில் சண்டை போடணுமா அப்படின்னா அது கிடையாது. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே பேரண்ட்ஸ் நம்ம நல்லதுக்குன்னு அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை தான் நமக்கு செய்வாங்க. ஆனாலும் உண்மையான அன்புள்ள பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? தன் குழந்தையோட விருப்பம் என்னவோ அதன்படி அதை வாழ விடுறது தான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பான பேரண்ட்ஸ் அதை தான் செய்வாங்க. தன் வயிற்றுல பிறந்துருச்சு, தன் குடும்பத்துல பிறந்துருச்சுங்கிறதுக்காகவே அதோட முழு கட்டுப்பாட்டையும் தன் கையில வச்சுக்க கூடாது. அந்த குழந்தைக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த சப்போர்ட்டை பண்ணி அதை முழு சுதந்திரத்துல அதோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க விடணும். அப்போதான் அவங்க லேர்ன் பண்ண முடியும். அப்போதான் அவங்க வாழ்க்கை அனுபவத்தை பெற முடியும். இவங்க பாதுகாக்கிறேங்கிற பேரில் அவங்கள எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுறதே இல்லை. நான் சொல்றது நல்ல விதமான எக்ஸ்பீரியன்ஸு.